ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு நவாஜே. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா ஜியோ ஸ்ட்ராம் இந்த படத்தை மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்குறப்போ கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு செப்டம்பர் 10th தான் வந்துட்டு லாஸ்ட் டே லிவிங் சூன்னு போட்டுருந்துச்சு. சரி இந்த படம் பார்த்தலாம், ரொம்ப நாளாக வந்துட்டு வாட்ச் லைட் இல்லை, அதாவது லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு வச்சிருந்தேன். ஸோ பார்க்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஃபுல் படம் பார்க்கல. சரி எடுக்க போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி ரிவ்யூன்றது போட்டுடலாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். 9th செப்டம்பர் தான் பார்த்தேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ரிவ்யூ பார்க்குற நேரத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தால் ஒரு இருக்குமா இல்லையா எனக்கு தெரியலங்க. வேற ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருந்துச்சுன்னா, ஆன்லைனில் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசாஸ்டர் லைக் வந்து உண்மையிலேயே லைக் இந்த படம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி படம் வந்துட்டு நிறைய பார்த்துருப்பீங்க, கான்செப்ட்ல சொல்றேன். பட் இந்த 2012 இந்த டிசாஸ்டர் சுனாமி வரும், ஓகேவா, இந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்துட்டு இந்த கிராண்டா காட்டுவாங்களா, அந்த மாதிரி இது ஒரு சைஃபை கான்செப்ட் தான். மேபி இந்த படம் பார்க்குறப்ப கொஞ்சம் இந்த இன்டர்ஸ்டெல்லாரோட ஃபீல் உங்களுக்கு வரும், சரிங்க, எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த படத்துல வந்துட்டு நம்ம ஜெரார்ட் பட்லர், ஸோ அவர் தான் வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பேர் எனக்கு அவர் மட்டும் தான் தெரியுங்க இந்த படத்துல, ஓகேவா. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவரோட தம்பி, சரிங்களா, நம்ம ஜெரார்ட் வந்துட்டு அவர் ஜேக் லாசன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்துட்டு இந்த டிசாஸ்டர், சரிங்களா, அது ஒரு சைட் இருக்கணும், ஸ்பேஸ் ஸ்டேஷனு மேலே நடக்கிறது, இங்கே கீழே பூமியில் நடக்க அந்த மாதிரி வச்சிருந்தாலும் இந்த கிளைமேக்ட் விஷயம்லாம் இருந்தாலும் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒரு கோர் பாயிண்டா, ஒரு கோர் கதையா வந்துட்டு ஒரு என்ன சொல்ல, ஒரு அப்பா மகள் பாசம் இருக்கு, அது கொஞ்சம் தான். பட் வந்துட்டு மோஸ்ட்லி காமிச்சது வந்துட்டு இந்த அண்ணன் தம்பி, இந்த பிரதர்ஹுட், சரிங்களா. ஸோ அவர் தம்பி வந்துட்டு ஜிம் ஸ்ட்ராகேஸ், ஸோ அவர் தான் நடிச்சிருப்பாரு, மேக்ஸ் நடிச்சிருப்பாரு. ஸோ ஜேக்குக்கும் மேக்ஸுக்கும் ஒரு பிரதர்ஹுட் பாண்டிங்கை வந்துட்டு படம் முழுக்க காமிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ எவ்வளவு வந்துட்டு என்னதான் அவங்க ஒரு 3 வருஷமா வந்துட்டு அவங்க கான்டாக்ட்ல இல்லைனாலும் வந்துட்டு ஒரு விஷயத்தினால இந்த விஷயத்தினால வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தாலும், லைக் வந்துட்டு பிரிஞ்சிருந்தாலும், லைக் வந்து அவங்களுக்குள்ள அந்த சின்ன பாண்டிங் எல்லாம் அப்படி இருக்கு. அந்த பாண்டிங்கை பற்றி தான் மோஸ்ட்லி காமிச்சிருக்காங்க, கிளைமேக்ஸ் வரைக்கும், கடைசி கட்டம் வரைக்கும் காமிச்சிருக்காங்க. அந்த டாட்டர் ஃபாதர் அந்த போர்ஷன் வந்துட்டு என்ன சொல்றதா அவ்வளவா போர்ட்ரே பண்ணல, அவ்வளவா எடுக்கல. அது ஒரு பாயிண்டா இருக்கு, அவ்வளவுதான், சரிங்களா. ஸோ முக்கியமா நான் பார்த்தது வந்துட்டு அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் நாட்டு மேல, இந்த பிளானட் மேல அவங்க வச்ச பாசம், அந்த பிளானட்டை காப்பாற்றணும், இந்த அழிவுல இந்த டிசாஸ்டர்லேருந்து காப்பாற்றணும், அவங்களோட மோட்டிவ், ஒரு மோட்டிவ், அது மட்டும் தான் கோரா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் சைட்டும் வந்துச்சு. அது எனக்கு எதுவும் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இது எப்படி சொல்றது, வாண்டட்லி, சரிங்களா, ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆலேயே வந்துட்டு பாலிட்டிக்காக, அந்த காரணம் எனக்கு சரியா புரியல. பட் அது பாலிட்டிக்கல் விஷயம் தான். ஸோ அதனால வந்துட்டு இந்த சேட்டலைட், இந்த டியூச் பான்னு சொல்ற அந்த சேட்டலைட்டை வந்துட்டு லைக் வந்து வைரஸ் மூலியமா வந்துட்டு இது மால் ஃபங்க்ஷன் பண்ணி, ஸோ எல்லா உலகத்துல இருக்கு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் பண்ணி லைக் வந்து அழிக்கிறதுக்கு, அழிச்சு மேப்பே மாத்துறதுக்கு, சரிங்களா, அந்த மாதிரி பிளான் போட்டிருப்பானுங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் புரியல. ஏன்னா நான் இந்த படம் வந்துட்டு ஒரு வாட்டி தான் முழுசாவே பார்த்தேன், அவ்வளவுதான் பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்துட்டு ரிப்பீட் வாட்ச் இந்த படத்துக்கு ரொம்ப தேவை, என்னை பொறுத்த வரைக்கும். ரிப்பீட்டாக நீங்க வாட்ச் பண்ணாதான் வந்துட்டு இந்த நிறைய ஹைடன் டீடைல்ஸ் தான் இருக்கு, அந்த கதையை உங்களுக்கு வந்துட்டு தெளிவா புரியும், சரிங்க. என்னால் முடிஞ்சது ஒரு தடவை பார்த்தேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, வெள்ளைக்கார படம், ஹாலிவுட் படம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம், சரிங்களா. பட் டக்குன்னு ஓடும். பட் நிறைய பேசுவாங்க, ஆஃப்கோர்ஸ் ஹாலிவுட் படம் தானே, வந்து நிறைய பேசுவாங்க, டைலாக் மூலியமா தானே இந்த கதையெல்லாம் வந்துட்டு நகர்த்துவாங்க, நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், நிறைய முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா பேசிக்கிட்டே இருக்கானுங்க அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. பட் எப்போ வந்து அந்த விஷுவலா காமிக்கிறாங்களே, இந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல காமிப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல வந்துட்டு லைக் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது அது எனக்கு காட்டுவாங்க. அது எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சில விஷயம்லாம், நான் உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு துபாய் பாலைவனத்துல அந்த கேமல்லாம் போய்க்கு இருக்கும்ல, துபாய் பாலைவனத்துல சுனாமி வரும். அங்க பாலைவனம்னா தண்ணியே இல்லாத ஒரு என்ன சொல்றது, என்ன மவுண்டனா,
அந்த டெசர்ட் பாலைவனம் டெசர்ட் தண்ணியே இல்லாத ஒரு டெசர்ட் அது ரைட்டா. ஸோ அங்கே சுனாமி வருது. சரிங்க, சுனாமி வருது, சுனாமி வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வில்லேஜே வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடுது. சரிங்களா, மொத்த அந்த வில்லேஜ் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. அப்புறம் ஹாங்காங்ல பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு ஹாங்காங்ல வந்துட்டு ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அதிகமான ஹீட் வேவ் அடிக்கும். சரிங்களா, அதிகமான என்னது சூடாகும், கீழேருந்து வந்துட்டு கேஸ்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலா லைக் வந்துட்டு அந்த என்ன சொல்லுது அந்த அந்த சேட்டலைட்டை வந்துட்டு மால் ஃபங்க்ஷன் பண்ணனால ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துட்டு அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு அதிக லெவலுக்கு மேசிஃபா நடக்கும். சரிங்களா, லைக் ஒரு டிசாஸ்டர் மாதிரி. அதே வந்துட்டு நீங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஒரு புயல் வரும், காத்து வரும். ஓகேவா, அவர் பிரேசில்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்லுது உறைஞ்சு போயிடுவாங்க. ஓகேவா, ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இது என்னது ஒரு புயல் காத்து வரும் இந்தியாவில். ஸோ இந்தியாவிலன்னு சொல்லும் போது வந்துட்டு அந்த கான்செப்ட் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, ஒரு கிராமத்து ஒரு என்ன வில்லேஜ் இருக்க அந்த ஒரு டவுன்ல வில்லேஜ் டவுன்ல வந்துட்டு புயல் காத்து அடிக்கும். அப்போ வந்துட்டு அங்க ஒரு சின்ன பையனும் ஒரு குட்டி டாக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்டாரி வரும். சரிங்களா, அவனோட அது ஸ்ட்ரீட் டாக் தான். அங்கேயும் ஸ்ட்ரீட் டாக் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இந்த பையன் வந்து அந்த டாக் வந்துட்டு அந்த காணா போயிடும்னு சொல்லிட்டு தேடுவோம். லைக் வந்துட்டு போயிடும் பார்ப்பான். அப்புறம் அந்த புயல் ஓஞ்சதுக்கு அப்புறம் அந்த காற்று ஓஞ்சதுக்கு அப்புறம் டாக்கை தேடுவாங்க. அந்த நாயை காணும். அந்த நாயின் கூட்டத்துக்கு நடுவில் வந்து சத்தம் போடும். அங்கே ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டாரி மாதிரி வச்சுக்கலாமா, ஒரு பாண்டிங் ஸ்டாரி மாதிரி சின்னதாக அங்கே வந்து வச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு அவங்க செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்களாம். அதில் வந்துட்டு நான் இப்போ படிச்சு பார்த்தேன். எல்லாம் அவங்க செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ என்ன சொல்லுது இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் துபாயில் வந்துட்டு டொர்னாடோ டெசர்ட்ல ஒரு என்ன சொல்றது டொர்னாடோ. ஓகே, அது கடைசி கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கலிஃபாவே வந்துட்டு சாஞ்சிருக்கும். சரிங்க, சாச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் மலேசியாவை ஏன்டா கட்டல, அதுதான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அந்த எடுத்த காட்சிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு மேசிஃபாக இருந்துச்சு. லைக் வந்து அவ்வளோ என்ன சொல்றது தத்ரூபமாக இருந்துச்சு. சில விஷயங்கள் சில இது வந்து நல்லாவே தெரிஞ்சு இது வந்து விஎஃப்எக்ஸ் தான். லைக் வந்து அப்பட்டமா தெரிஞ்சு இது வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஏன்னா வந்துட்டு ஹாலிவுட் எவ்வளோ பெட்டரா 2012 மூவிலாம் பார்த்துருக்கோம், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் இதில் வந்துட்டு அந்த அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகும்போது அதுக்கு டிசாஸ்டர் வரும்போதெல்லாம் அந்த ஒரு நாடை காட்டும் போது கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அப்பப்போ அங்கங்கே பிசிறு தெரிஞ்சிச்சு. மற்றபடி வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகேவா, பட் இது ஒரு மாதிரி என்ன சொல்லுது எப்பவுமே ஸ்பேஸ் மட்டும் காமிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் அந்த ஸ்பேஸ்ல காமிச்ச அந்த சேட்டலைட் விஷயங்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. சரிங்களா, அது இந்த ஸ்பேஸை அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு வந்துட்டு இந்த தமிழ்ல டிக் எடுத்தாங்களே ஜெயம் ரவி சார் வச்சு. ஸோ அந்த படம் கொஞ்சம் தோணுச்சு. ஓகேவா, அது நல்லா இருந்துச்சு அந்த அவுட்டர் ஸ்பேஸ் அதெல்லாம். ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய ஒரு அங்கேயும் வந்துட்டு ஒருத்தர் கெட்டவன் இருக்கான், அங்கே உள்ளுக்குலேருந்து வேலை செய்கிறான், லைக் வந்து பிட்ரேஃப் பண்ணுறான். சரிங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கடைசியில் வந்துட்டு ஹீரோ நம்ம ஜேக்கும் அப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆகிற கட்டத்துக்கு போயிருவாங்க. திடீர்னு குறுக்க வந்து கௌஷிக் வந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தன் அந்த என்ன சொல்லுது அவங்க டீம்ல இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு அந்த ராக்கெட் ஸ்பேஸ் அந்த ஷிப் எடுத்துட்டு வருவாரு, அந்த பிளேன் எடுத்துட்டு வருவாரு. சர்ப்ரைஸ் ஆச்சு, எனக்கு சர்ப்ரைஸ் ஆச்சு. எவன்டா எங்கேருந்தா வந்தான் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே வந்துட்டு வெளியாகிட்டாங்க அந்த ஸ்பேஸ். ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு வெடிக்க போகுது. ஓகேவா, ஹீரோ மட்டும் தான் இருப்பாரு. கடைசியில அந்த ஒரு ஆஃபீஸர், அந்த லேடி ஆஃபீஸரும் வந்துட்டு அவங்க ஒரு சர்ப்ரைஸா வந்தாங்க திடீர்னு ஹெல்ப் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட சர்ப்ரைஸா வந்து ஒருத்தன் வருவான். ஓகேவா, மெக்சிகோ ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வருவான், அவன் தான் காப்பாற்றி கூட்டிட்டு வருவான் ஜேக்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் பார்க்கும்போது இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், சரிங்களா, விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு இந்த படம் வந்துட்டு ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிளைமேக் சயின்டிஸ்ட்டை வந்துட்டு வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ்பர்ட்ஸும் வந்துட்டு அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி எடுக்கலாம், ஓகேவா, எப்படி தத்ரூபமாக எடுக்கலாம், ஒரு வேளை கிளைமேக் சேஞ்ச் ஆகுனா இப்படி சேஞ்ச் ஆகும், அது வந்துட்டு கொஞ்சம் நம்புற மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கூட ஒரு கன்சல்ட் பண்ணி லைக் வந்துட்டு அவங்க கிட்டே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எனக்கு பட்டுச்சு. பிகாஸ் வந்துட்டு அந்த கான்செப்ட்டுக்கு நீங்க இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. லைக் வந்துட்டு உண்மையான கான்செப்டை எடுக்கிறோம், சரிங்க, உண்மையான கான்செப்ட் லைக் வந்து ரியல் லைஃப் கான்செப்டை எடுக்கிறோம். பட் அதை கொஞ்சம் சினிமேட்டிக்கா சொன்னோம்னா
பொய்யாவும் சொல்லிட முடியாது அவ்வளோ ரைட்டா. ஸோ வந்துட்டு கொஞ்சம் அது ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் உண்மைத்தனமும் இருக்கணும். ஸோ அதையும் வச்சு கொஞ்சம் கற்பனையும் கலந்து வச்சு ப்ரெசென்ட் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட ப்ரெசென்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க நிறைய டயலாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்குள்ள, அதாவது அண்ணன் தம்பிக்குள்ள வந்துட்டு இந்த ப்ரோ கோட்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. ஒரு விஷயம் வந்துட்டு ஜேக் வந்துட்டு மேக்ஸ் கிட்ட சொல்லுவாரு. ஸோ சொல்றப்ப வந்துட்டு அவர் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். கதை மூலியமா ஒரு கோட் ஒன்று சொல்லுவார். லைக் வந்து அவங்க அப்பாவும் மேக்ஸும் ஜேக்கும் வந்துட்டு மீன் பிடிக்க போனாங்க. அங்க மீன் கிடைக்கல. அங்க அவங்க அப்பா வந்துட்டு அப்பதான் தெரியுது ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமா ஒரு கோட் வந்துட்டு மேக்ஸ் கொண்டு சொல்லுவாரு. ஸோ அது வந்து மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் இன்டெலிஜென்டா எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த கேரக்டர் எவ்வளவு இன்டெலிஜென்டா பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த விதத்தில் இந்த படத்தோட ப்ரெசென்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், இந்த எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சரிங்களா. இந்த சிஜிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ தத்ரூபமா இருந்துச்சு சரிங்களா. இந்த புயல் அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கீழே ரோடு பொழந்து இந்த கேஸ்லாம் வெடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த சுனாமி வருதா இருக்கட்டும். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாலைவனத்துல சுனாமி வந்துச்சு அது சரிங்களா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 2 hours தான் படம் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட் பேஸ்ல தான் போகுது. கொஞ்சம் நீங்க ரிப்பீட் வாட்ச்ல திரும்ப அந்த படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்றும் டீட்டெயில்டா. ஸோ ஓப்பனிங்கே இந்த படம் ஆரம்பிக்கிறதே வந்துட்டு லைக் வந்து அந்த பொண்ணோட ஹெலேனான்னு சொல்லிட்டு, ஹெலேனாவா நம்ம ஜேக்கோட பொண்ணு சரிங்க. ஜேக்கோட பொண்ணு வந்துட்டு ஹெலேனான்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் சரி. சாரி ஹானா எஸ். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதை ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. பட் அந்த அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கிற பாண்டிங்கை காட்டினாங்க. பட் அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பக்கம், அது ஒரு சைட்ல இருக்கணும் அப்படிதான். எனக்கு மெயினா பட்டது வந்து ஜேக் அண்ட் மேக்ஸோட பிரதர்ஹுட், அவங்களோட பாண்டிங் தான் வந்து மெயினா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பாசம் தான், அந்த எமோஷனை தான் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட பாசம் வந்துட்டு அவ்வளோ பெருசா பிளே பண்ணல என்னைய பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து நீங்க 2-3 எமோஷனையும் சேர்த்து வச்சீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கம்மியா தான் தெரியும் ரைட்டா. ஸோ ஒண்ணு அண்ணன் தம்பி அந்த பாசத்தை மட்டும் வச்சிருக்கணும், இல்லாட்டி அப்பா பொண்ணு அந்த பாசத்தை மட்டும் வச்சு எமோஷனை பிளே பண்ணிருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த வகையில் இதோட கான்செப்ட் வந்து இன்னும் புதுசு இல்லை, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சரிங்களா. வாட் இஃப் ஓகேவா, ஜியோஸ்ட்ராம், அது வந்துட்டு ஜியோஸ்ட்ராம்னா ஒரு டிசாஸ்டர், உலகமே அழிஞ்சு போயிடும் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால. ஓகே, ஸோ அது எப்படி சொல்றது, இந்த மாதிரிலாம் நடந்தால் எப்படா இருக்கும் அந்த மாதிரி நம்மள யோசிக்க வைக்கும். ஓகேவா, ஆச்சரியமா படம் வைக்கும், ஷாக் பயம் கொடுக்கும். இந்த மாதிரிலாம் என்ன அவனை என்னடா ஆகுது, உலகம் அதிக போகுதுடா அந்த மாதிரி தோணும். ஓகேவா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன். யாருக்கெல்லாம் வந்துட்டு சைஃபை ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி, ஸோ இந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல எடுக்கிற படம் இன்ட்ரெஸ்டெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு மாஸ்டர் பீஸ், அதை பத்தி சொல்ல வேணாம். ஸோ யா இந்த படம் பார்க்க முடியும்னு நான் நம்புறேன். மேபி ஆன்லைன்ல இருக்கலாம், இருந்தால் நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. யாரும் இந்த படம் பார்த்துட்டீங்களோ மறக்காம வந்துட்டு உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு 2017 வெளியானுச்சு. ஸோ அப்போ என்னென்ன பார்க்க முடியல, அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்னா, ஹை ஸ்கூல் படிச்சிருந்தேன்னு தெரியல, இப்போதான் நோட் பண்ணேன். ஸோ இப்போதான் பார்த்துட்டு ரிவ்யூன்றது பண்ண முடிஞ்சிச்சு. சூப்பரான ஒரு படங்க சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ யா அதுக்கப்புறம் வேற ஒரு ரிவ்யூவில் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிவ்யூன்றது வேற என்ன படங்கள் வந்துட்டு நான் பார்த்து ரிவ்யூ பண்ணணும்னு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து கண்டிப்பாக வந்துட்டு டைம் எடுத்து நான் ரிவ்யூன்றது ப்ராப்பராக வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ யா இந்த வீடியோ அவ்வளோதான். தட்ஸ் வீடியோ காய்ஸ். இந்த யா see you next time. Signing off. Take care. Bye.